நேத்ராட்டார அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இந்த வார பலன் பார்த்துருவோம். ரொம்ப தீவிரமாக சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ? சரி, பார்த்துருவோம். திங்கள் டு ஞாயிறு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த டெக் ஷஃபில் பண்ணுறேன். ஓகே, யுனிவர்ஸ் ஓவரால் எனர்ஜி ப்ளீஸ். ஏற்கனவே ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஓஹோ, ஓகே, கிளாரிஃபை பண்ணலாம். யுனிவர்ஸ் சிச்சுவேஷன் ப்ளீஸ். இதுலேருந்து எடுத்துக்கோமா? யுனிவர்ஸ் சிச்சுவேஷன் ப்ளீஸ். வாவ், என்ன ஒரே 10-10 இருக்குது இல்லையா? இருங்க, இப்படி வச்சுக்குவோம், கொஞ்சம் பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கட்டும். ஓகே, 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அழகாக இருக்குது. ஓகே, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஓவரால் எனர்ஜி 10 ஆஃப் பென்டிகல்ஸ், 10. ஓகே, யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கிளாரிஃபை 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, ப்ளீஸ் கிளாரிஃபை 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் அநேகமாக இந்த கிளாரிஃபிகேஷன் இதோடு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப மூழ்கி போயிருக்கீங்க, சரிங்களா? இந்த வர சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி, அதாவது ஒரு இப்போது வேலைன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, முக்கியமான டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாங்க, அதை இந்த வீக் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, ஒரே மும்மரமாக அந்த 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 வேலையே கதி அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்கீங்க. இன்னொன்று, சரி இப்போ நம்ம ஜாபில் இருக்கோம் அப்படின்னா ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணணும், அப்போது இன்னும் நம்ம திறமையை வளர்த்துக்கணும், இன்னும் நம்ம இதை எப்படி இன்னும் சூப்பராக பண்ணி எப்படி நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னு வைங்களேன். மனநிலைங்கிறத விட உங்கள் மைண்டில் அதே தான் ஓடிக்கிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்கிறது, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது யாரோ முதுகில் குத்துறாங்க, இதோட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் நீங்கள் என்ன நினைக்கலாம், 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கூட 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்ட்டு வரும்போது, அப்போ என்ன கமிட்மெண்ட் இல்லையா, கமிட்மெண்ட்டை விட்டு போகிறோமா, கமிட்மெண்ட் நடக்காதா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அதுக்காக தான் நான் எடுத்த உடனேவே 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னா, இது ஒரு எக்ஸாஜரேஷன் மாதிரி. எக்ஸாஜரேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு அதான் உதாரணம் சொன்னேனே, ஜாபில் ஒரு டாஸ்கில் இருக்கீங்க அப்படின்னா அதையவே நினச்சிட்ருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வருது, உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அதை நீங்கள் மிகைப்படுத்தி, வார்த்தை கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸாஜரேஷனை தமிழில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அதை மிகைப்படுத்தி பார்க்குறது, சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால், இப்போது கிளாரிஃபை பண்ணும்போது பாசிட்டிவ் கார்டு வந்தங்காட்டிக்கு நான் இப்படி சொல்கிறேன். நெகட்டிவ் கார்டு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது அப்படின்னா அது ஒன்றை பார்த்தாக்குறது, அந்த மாதிரின்னு வைங்களேன். ஆனால் இது அப்படி கிடையாது. இது அதுலேயே மூழ்கி போய் இருக்கீங்க நீங்கள். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதில் அதுலேயே உங்களுக்கு டயர்ட் ஆகிடுது. இந்த வாரம் வேலை 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 வேலைன்ட்டு, அந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, அபிஷன் மிகையில் வேலை 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 வேலைன்ட்டு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா வேலைன்ட்டே அதையே கதியாக கிடக்குறீங்கன்னு வைங்களேன் இந்த வாரம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரே விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு அர்த்தம். அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு இந்த வாரம். மைண்டுக்கெல்லாம் அப்படி எண்ணத்தை போட்டு நீங்கள்
நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நினச்சே டயர்ட் ஆயிட்டீங்க. இல்ல அத வந்து இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அத செஞ்சே டயர்ட் ஆயிட்டீங்க. அவ்வளோ சரிங்க. சரிங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்னு நெனைக்கிறேன். பார்த்து சரிங்களா? 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். இது ரொம்ப அழகா இருக்கு 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். மேபி இந்த வாரம் நீங்க குடும்பத்தோட எங்கேயாச்சும் வெளியில போலாம். ஒரு பார்க்கு அந்த மாரி எங்கேயாச்சும் வெளியில போலாம். அப்படி இல்ல அப்படின்னா, பண விஷயம் அப்படின்ட்டு ஒண்ணு சம்மந்தப்படும் இந்த வாரம். சரிங்களா? நீங்க குடும்பத்துக்காக செலவு பண்ண வேண்டியது வரும். ஓ! இப்பதான் சேலரி வந்திருக்குமோ? இல்லையா? 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சேலரி வந்தது. சனி, ஞாயிறு வெளியில போயாச்சு. இல்லையா? பார்க்கு, பீச் போயாச்சு. அ என்னது பிளான் போட்டாச்சு. இல்லையா? செலவுக்கு. எக்ஸ்ட்ரா செலவு என்ன, என்ன ஏது? இல்லையா? அப்ப நீங்க இத என்ன சொல்றது? இந்த டைம்ல நமக்கு எதுவும் பெருசா லீவ் கிடையாது இல்லையா? இந்த ஆகஸ்ட் மாசம் நமக்கு சுதந்திர தினம் வரும். வேற என்ன வரப்போகுது இந்த இந்த மாசம்? ம். ஓகே. இது கிளாரிஃபை பண்ணிடுவோம். 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். பண விஷயம், குடும்ப விஷயம், வேற என்ன? ஏன்னா கமிட்மெண்ட்டுங்கிறது அது அது வேற ஏதாச்சும் வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம சரி கமிட்மெண்ட் பத்தி யாராச்சும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வந்து கமிட்மெண்ட். சரிங்களா? கிளாரிஃபை பண்ணுவோம். ப்ளீஸ் கிளாரிஃபை 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். கிளாரிஃபை 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். Too many. Please clarify 10 of. Oh. ஓஹோ. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த வாரம் ஒரு சில பேருக்கு வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்காக இப்ப இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க பணம் கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க பணம் வச்சிருப்பாங்க. ஆனா குடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு சில பேத்துக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு எப்படின்னா ஒரு சில பேத்துக்கு எப்படின்னா, இப்போ கிங் ஆஃப் கப்ஸ் வந்ததுனால நான் சொல்றேன். இப்போ கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது அவங்க மனசுக்குள்ள மட்டும் தான் இருக்கு. உங்ககிட்ட அந்த கமிட்மெண்ட் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஒரு சில பேருக்கு ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அத நீங்க தான் போயி உங்க மேனேஜர் கிட்ட கேட்கணும். சரிங்களா? ஓகே. ஒரு சில பேருக்கு குடும்பத்தில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத நீங்க விட்டு குடுக்க மாட்டேங்கிறீங்க. இது எங்கேயும் கொஞ்சம் பார்க்கும்போது அப்பா மாதிரி வருது. அப்பா, மகன் அந்த மாதிரி வருது. அப்பா கிட்ட போய் பேசுங்களேன். அப்பா, அம்மா அவங்க கிட்ட போய் பேசுங்களேன். பேசினா அவங்க மனசு விட்டு பேசுவாங்க. இந்த வாரம் யாரோ ஒருத்தர் மனசு விட்டு பேச மாட்டேங்கிறீங்க. பேசுங்க. நீங்களாவே யோசிச்சு இப்படி ஆயிக்கிறீங்க. 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஆயிக்கிறீங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அது உங்க கல்யாண விஷயமா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். என்கேஜ்மெண்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஜாப், பிஸ்னஸா கூட இருக்கலாம். இங்க பெருசா பிஸ்னஸ் வரல. பட் ஸ்டில் பென்டிகிள்ஸ் கார்டு நெறைய வந்திருக்கு. அதனால நான் சொல்றேன். சரிங்களா? யாராச்சும் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இப்போ மனைவியா இருக்கீங்க. கணவர்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா போய் பேசுங்க. இல்ல கணவரா இருக்கீங்க, மனைவி கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா பேசுங்க. அவங்க கேட்பாங்க. இவ்வளோ நாள் வந்து நீங்க பேசி கேட்கல. அப்பா கிட்ட பேசினேன். அப்பா இப்போ வரைக்கும் கேட்காமயே இருக்காரு. நானும் சொல்லி பார்த்தேன். அப்புறம் நான் பேசாமையே விட்டுட்டேன். அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா போய் பேசுங்க. இந்த வாரம் கேட்பாங்க. நீங்க பேசுறத கேட்பாங்க. யாரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஓகே. சரி, சேலஞ்ச் பார்ப்போம். சேலஞ்ச் பொசிஷன் இங்கே இருக்கோ? யூனிவர்ஸ் சேலஞ்ச் ஃபார் திஸ் வீக். Challenge. Too many.
சரி, கிளாரிஃபை பண்ண வேண்டியது இல்லைன்னு நினச்சிக்குவோமே இல்லையா? ம். ஓ, ஓகே. ம். ஆமாம், நான் சொன்னது சரிதான். சரிங்களா? யாரோ ஒருத்தர் லவ்வை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க. லவ்வை சொல்லவே இல்லை. லவ் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன் லவ் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குன்னா, ஒரு சில பேர்த்துக்கு அவங்க லவ் பண்ணுறாங்களான்னு உங்களுக்கு தெரியல. சரிங்களா? அதை நினச்சாலே உங்களுக்கு ஒரு வேளை லவ்வை சொல்லி சண்டை இண்டே ஆயிடுச்சுன்னா, நான் பாட்டுக்கு போய் லவ்வை சொல்லி அவங்க வேறு ஏதாச்சும் சொல்லி 2 பேரும் நீ அதை சொல்ல நான் இதை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து தோற்று போயிட்டேன்னா இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதுதான் இது. என்னது 10 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஒன்று தான் இருக்கும். அதை 1 பண்ணி 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணியாச்சு. சரிங்களா? ஆக மொத்தம் மனசில் ஒன்று இருக்குது, அதை சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி 1008 நினச்சி கடைசியில் இப்படி ஆயாச்சு. சரிங்களா? இந்த வாரம் மனசு விட்டு பேசுகிறது தான் சவால். மன்னிக்கணும், என்னன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. சிரிப்பானா நான் கிண்டல் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம அப்படி தான் இருப்போம் இல்லையா? நம்ம மனசுக்குள்ளே இருக்கோம். போய் சொல்லணும். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு இல்லையா? எவ்வளோ அழகாக, எவ்வளோ அட்ராக்டிவாக. இங்கே பாருங்கள், ஒரு லெட்டர் வேறு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? லெட்டர், அது லவ் லெட்டர். சரிங்களா? இங்கே பாருங்கள், ரெட் ரோஸ் லவ் லெட்டர். ஹேண்ட்ஸமாக ஒருத்தர். இல்லை, அழகாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? எல்லாம் மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே. பேஜ் ஆஃப் ஸ்வாஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க மனசில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா சொன்னால் தானே தெரியும். இப்போ அவங்களாம் வந்து சொல்ல போகிறதில்ல இல்லையா? இங்கே பாருங்கள், அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களாம் வந்து சொல்ல போகிறதில்ல. அது உங்களுக்கு புரியுது இல்லையா? இல்லை, அப்பா இருக்கிறாருன்னா அப்பாவாக வந்து பேச போகிறதில்ல, நீங்கள் தான் போய் பேசணும். ஒரு சில பேருக்கு இப்போ நம்ம இது நைட் ஆஃப் கப்ஸ் இல்லையா? பேஜ் ஆஃப் கப்ஸ் வரல. ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்தால் தான் போய் சாரி கேட்கணுன்னு அர்த்தம். பேஜ் ஆஃப் கப்ஸ் வரல. பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ், 5 ஆஃப் ஸ்வாட்ஸ். அதான் நான் சொன்ன மாதிரி தான். சரிங்களா? அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தயக்கம். ஏன் அந்த தயக்கம் அப்படின்னா, அந்த அன்பை அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம். நம்ம பாட்டுக்கு ஒன்று போய் சொல்லி அவங்க பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லி வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, சரி, அவுட்கம் பார்த்துடலாம். எனக்கே ஒரே ஆவலாக இருக்குது. அவுட்கம் என்னவா இருக்கும் இல்லையா? யூனிவர்ஸ், அவுட்கம் ப்ளீஸ். Outcome please, my universe. Outcome for this week. Outcome for this week. Wow! Oh my goodness me. 4 of Wands. கண்டிப்பாக நீங்கள் அவங்கள சந்திக்க தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லவ் சொல்கிறீங்க சொல்லலை, அது உங்கள் விருப்பம். சரிங்களா? அதாவது அவங்கள சந்திக்க தான் போகிறீங்கங்கிறத விட இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களே தான் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தனிமையில் இருக்கீங்க, ஒரு மூடு இல்லாமல் இருக்கீங்க, என்னவோ மாதிரி இருக்குது, என்னடா இது இப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மூடு இல்லாமல், ஒரு அப்செட்டு, எதுலேயுமே வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல், நான் வந்து வெளியில் போய் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இல்லாமல், பரவாயில்ல, நமக்குன்ட்டு 4 பேர் இருக்காங்க, நம்ம போய் அவங்கள சந்திப்போம், சந்தோஷமாக இருப்போம், கொஞ்ச நேரமாச்சும் சந்தோஷமாக இருப்போமே, அப்படியாச்சும் நமக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காம இருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த வாரம் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 4 பேர்த்த சந்திப்பீங்க. சரிங்களா? அது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் வரும்போது ஏதாச்சும் ஃபங்க்ஷன், இல்லை ஆக மொத்தம் ஏதோ ஒரு கேதரிங், 4 பேர் ஒன்றா கூடுறது, பேசுகிறது, அந்த மாதிரி அமையும் இந்த வாரம். ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா? எதுக்கு 4 ஆஃப் Wands கிளாரிஃபை பண்ணுவோம். யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை 4 ஆஃப் Wands. அது என்ன மாதிரி ஒரு டுகெதர்னஸ், கெட் டுகெதர், நீங்கள் சந்திக்கிறது,
அழகாக இருக்குது அந்த 4 of Wands. Universe, please clarify 4 of Wands. Please clarify 4 of Wands. Too many. ஓஹோ, பார்த்தீங்களா, மறுபடியும் மீட்டிங் வருது. 3 of Cups வருது. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க, பரவாயில்ல. நீங்கள் மூட் அப்செட்டாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸே உங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாவே வந்து மீட் பண்ணுவாங்க. இல்லைன்னா மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் மீட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? மீட் பண்ணணும். நம்ம கைடன்ஸில் பார்த்துருவோம். சரிங்களா? அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க, அதுவும் ஒன்று இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல, இங்கே அந்த மாதிரி வரவும் இல்லை. சரிங்களா? ஏன்னா நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து அவசரப்பட்டு அவர் பாட்டுக்கு பேசிடுவார். பேசிட்டு இது எப்படின்னா, யோசிச்சுட்டு பேச மாட்டார். பேசினதுக்கப்புறம் தான் யோசிப்பார். சில பேர் பேசினதுக்கப்புறமே யோசிக்க மாட்டாங்க. நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் பீப்புள் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் மூட் அவுட்டில் இருக்கீங்கங்கிறதுக்காக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது ஒரு அழகாக மீட் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க உங்களை. வா நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம், ஏன் இப்படியே உட்காந்து நீ பாட்டுக்கு எதையோ நினச்சி நீ பாட்டுக்கு இப்படியே இருக்கிற, வா நம்ம வெளியில் போய் நம்ம மீட் பண்ணுவோம், ஒரு காஃபி சாப்பிடுவோம், இல்லையா? 3 of Cups. வா காஃபி சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கூப்பிட்டா. 4 of Wandsங்கிறது ரொம்ப பெரிய செலிப்ரேஷனாக இருக்கணும், ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் மேபி இருக்கலாம். சரிங்களா? ஆக மொத்தம் போய் சும்மாவாச்சும் வெளியில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வாங்கல உங்கள் ஃப்ரெண்டு கூட போய், இல்லையா? கைடன்ஸ் பார்த்துருவோம். யூனிவர்ஸ் கைடன்ஸ் ப்ளீஸ். கைடன்ஸ் ஃபார் திஸ் வீக். வாவ், இதுக்கு மேலே என்ன கைடன்ஸ் வேணும் சொல்லுங்கள்? இப்போ தான் சொன்னேன் நான், ஹாப்பியாக இருங்களேன் அப்படின்ட்டு. பாருங்கள், ஹாப்பி கார்ட். த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கார்ட் இன் த டெக் இஸ் த சன். 10 of Cups விட ஹாப்பி கார்டு சன் தான். அது மட்டும் இல்லை, த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்டு இந்த டெக்கும் சன்னு தான். சரிங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான், நான் போயிட்டுருக்கிற பாதை கரெக்ட் தானா, கடவுள் என் கூட இருக்காரா, இந்த பிரபஞ்சம் என் கூட இருக்கா, எந்த கேள்வியும் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது எந்த சந்தேகமும் தேவையில்லை. இதில் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குது, கடவுள் உங்கள் கூட இருக்கார், நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை சரிதான், எல்லாமே இது கன்ஃபர்மேஷன். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சன் கார்ட் கைடன்ஸில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? நீங்கள் நீங்களாகவே இருங்க. யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டியதில்லை. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நீங்களாகவே இருங்க. நீங்கள் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? நீங்கள் யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். நீங்கள் நீங்களாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வேறு ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். விஸ்டம் ஆஃப் தி ஆரக்கிளில் ஸ்பெஷல் மெசேஜஸ். யூனிவர்ஸ், ஸ்பெஷல் மெசேஜ் ப்ளீஸ். வா, இங்கே பாருங்கள், மெண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது. 52. ஓகே, மெண்டிங். பார்த்தீங்களா மீட்டிங்கு இங்கே வந்துச்சுல, இப்போ அதுதானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். மெண்டிங் அப்படிங்கிறது யார் கூடயாச்சும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வாக்குவாதம் பண்ணியோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ, இல்லை சண்டை போட்டோ, ஏன்னா இங்கே ஆர்குமெண்ட் வருது இல்லையா, 5 of Swords வருது, Knight of Swords வருது. ஸோ ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பு, பாருங்கள் 10 of Swords வேறு இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பு ஆகி நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை பேசாமல் இருக்கீங்க. ஒரே வீட்டில் இருக்கீங்க ஆனால் பேசாமல் இருக்கீங்க, ஒரே ஆஃபீஸில் இருக்கீங்க பேசாமல் இருக்கீங்க. ஏதோ ஒரு மனக்கசப்பு, மனசஞ்சலம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாரம் போய் பேசுனீங்கன்னா அது கண்டிப்பாக சால்வ் ஆகும். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குது இந்த வாரம் மெசேஜ். ஹாப்பியாக இருங்க. சரிங்களா? ஹாப்பி வீக் அஹெட். நெக்ஸ்ட் ரீடிங்கில் பார்ப்போம். வணக்கம்.